ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. நம்ம தமிழக அரசுடைய ஒரு சூப்பரான அறிவிப்பு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இலவச மடிக்கணினி திட்டம். அதாவது இலவசமாக நம்ம கவர்மெண்ட் தரப்புலேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய லேப்டாப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லேப்டாப் இந்த 2025 நிறைய ஸ்பெஷாலிட்டியோட அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த லேப்டாப்புக்குள்ள என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விலையில்லா மடிக்கணினியை வழங்குது நம்ம தமிழக அரசு. இதுக்கான ஒரு டெண்டரையுமே அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெண்டர் வந்து யார் கூட போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்காட் நிறுவனம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கூட தான் இந்த டெண்டர் வந்து போட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மடிக்கணினியை வழங்குறதுக்கான கொள்முதல் செய்கிறதுக்கான டெண்டர் தான் நம்ம எல்காட் நிறுவனத்தோட போட்டிருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் ஏஐ உள்ளிட்ட பல்வேறு திறன்களை கொண்ட செயல்திறன் கொண்ட ஒரு 20 லட்சம் மடிக்கணினியை பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்யறதுக்கு சர்வதேச டெண்டர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழக அரசு. இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கிறது எல்காட் நிறுவனத்தில் நம்ம தமிழக அரசு போட்டிருக்கக்கூடிய டெண்டர் பற்றின டீடைல்ஸ் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இந்த டெண்டரில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது 28/5/2025 அன்னைக்கு தான் வந்து இந்த டெண்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து அவங்க ஜூன் 6ஆம் தேதி முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரீ டெஸ்ட், அதாவது இதுக்கான டெஸ்டிங் வந்து எப்போ கொடுக்கணும்னா 25/6, அதாவது ஜூன் 25க்குள்ள இவங்க டோட்டலாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு டெஸ்டிங்க்கு வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ லேப்டாப் தயாரித்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட இவங்க சப்மிட் பண்ணி டெஸ்டிங் கொடுக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க வந்து நம்ம எல்காட் நிறுவனத்தோட நம்ம தமிழக அரசு போட்டிருக்கக்கூடிய மொத்த டெண்டருக்கான டீடைல்ஸ். இது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு அதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, அந்த லேப்டாப்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ டெண்டர் போடப்பட்டிருக்கிற இந்த லேப்டாப்ல என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். 8 GB கொண்ட ரேம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 256 GB SSD வந்து இது உள்ளார ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 14 15.6 இன்ச் கொண்ட, அதாவது திரை கொண்ட ஒரு மடிக்கணினியாக இது வந்து இருக்க போகுது. அதாவது அந்த விண்டோ இருக்கு இல்லையா, விண்டோ வந்து 14 15.6 இன்ச் கொண்ட திரை வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 வந்து இதுல வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5 மணி நேரம் வரைக்கும் தாங்கக்கூடிய 4 to 6 செல் லித்தியம் அயன் பேட்டரி கொண்ட மடிக்கணினியா இது வந்து இருக்கும். முன்புறம் பாத்தீங்கன்னா 720p HD கேமரா வந்து இதுல வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விண்டோஸ் லெவல் உள்ளிட்ட செயல்திறன் கொண்ட மடிக்கணினியை வாங்குறதுக்கு தான் நம்ம தமிழக அரசு வந்து டெண்டர் வந்து போட்டிருக்காங்க. நான் சொன்ன அத்தனை செயல்திறங்களும் கண்டிப்பா இப்ப கொடுக்க போற இந்த மடிக்கணினியில கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். நான் சொன்ன இந்த எல்லா தகவலுமே பாத்தீங்கன்னா அபிஷியலா அவங்களுடைய பேஜ்லேயே வந்து அவங்க வந்து வெளியிட்ட ஒரு தகவல் தான் இப்போ நான் சொன்னது அத்தனையுமே. ஸோ அதனால கல்லூரி மாணவர்கள் இனி ஜாலி தான். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் தமிழக அரசுலேருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்டை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ, பாய்.